ரைட். டாப் 4லாம் கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஆனா நொந்து நூடுல்ஸா இருக்கிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ங்க. முதல்ல அந்த டாப் 4ன்ற வீட்டுக்கு சாவி அவங்க கையில குடுத்து, நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி உள்ள போய் அந்த ஹால்ல சோஃபா செட்ல கால் மேல கால் போட்டு உட்காருங்கன்ற ரேஞ்ச்ல கிரிக்கெட் ஆடுனாங்க. இப்ப ஆனா டாப் 4 கன்ஃபர்மேஷன் போது பாத்தீங்கன்னா கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க சகோ. இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் தான் அவங்கள தாண்டி போயிருக்காங்க. ஆர்ஆர் 16 பாயிண்ட், பஞ்சாப் 15 பாயிண்ட். ஆனாலும் பஞ்சாபோட நெட் ரன் ரேட் பெட்டர் தென் ஆர்ஆர். அதுதான் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி இருக்கும். இந்த நெட் ரன் ரேட்டுக்கு எப்ப முக்கியத்துவம்னா உங்க கையில பாயிண்ட் இல்லாத போதுதான். உங்க கையில பாயிண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு வேலையே கிடையாதுன்றதுதான் இது சொல்லுது. சோ ஒருவேளை பஞ்சாபும் 16ல இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் குவாலிஃபை இருப்பாங்க. சரி, இப்ப நம்ம முதல்ல பேசணும் பாத்தீங்கன்னா பஞ்சாப் என்ன மாதிரி ஆடினாங்க, 7 மேட்ச்ல 6 வின், 7 மேட்ச்ல 6 வின் அப்படின்ற போது அந்த ஒரு மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் தாங்க வில்லனா மாறி இருக்கு. ஆமா சகோ, கேகேஆரோட மழையினால் பாதிக்கப்பட்ட மேட்ச். அதனால தான் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. இன்ஃபேக்ட் அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மழை இருந்தாலும் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. நாங்க முதல்ல பேட்டிங் ஆடுறோம்னு பஞ்சாபுக்கு சாதகமான ஒரு முடிவெடுத்து 25 ரன்ல 2 விக்கெட்டையும் இழந்தாங்க கேகேஆர். அதுக்கப்புறம் திருப்பி மழை வந்து அந்த மேட்சே நடக்கல அப்படின்ற போது உனக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு பாயிண்ட் போச்சு. ஆனா பஞ்சாப் எடுத்தது ஒரு பாயிண்ட் இல்ல, இழந்தது ஒரு பாயிண்ட். அந்த மேட்ச்ல கன்ஃபார்ம்டா பஞ்சாப் அந்த மொமெண்டம், அந்த டாஸ் அட்வான்டேஜ் எல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பஞ்சாப் அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அப்படின்ற போது அந்த ஒரு பாயிண்ட் வில்லனா வந்து நிக்குது சகோ. ஆஹா, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்திருந்தா நாங்க குவாலிஃபை இருக்கோம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மகா மட்டமான கிரிக்கெட் செகண்ட் ஹாஃப்ல பஞ்சாப் ஆடினாங்க. விவேக் ஒரு காமெடியில சொல்லுவார் பாத்தீங்களா, 700 ஸ்பேர் பார்ட்ல ஓடாத வண்டி இந்த சின்ன எலுமிச்சம்பழத்துல ஓட போகுதுன்னு. மேபி அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சின்ன எலுமிச்சம்பழமா இருந்திருக்கலாம், வண்டி ஓடி இருக்கலாம். ஆனா எக்கச்சக்க கோளாறு வண்டியில இருக்கியா, அதெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லலாம். கடைசியில பாத்தீங்கன்னா முட்டி மோதி ஸ்ரேயாசர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி 100 எல்லாம் கொடுத்து முயற்சி பண்ணாரு. இருந்தாலும் பஞ்சாப் பெருசா சறுக்கிட்டீங்க செகண்ட் ஹாஃப்ல அப்படின்றதால வாய்ப்பு இல்ல ராஜா, வெளியே போயிருக்கீங்க. அதுலயும் ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் போன் எடுத்துட்டு எங்கேயாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு. ஏங்க ஆடுற காலத்துல நீங்க ஏங்க கண்டென்ட்ட தேடி போறீங்க? நீங்க நல்லா ஆனாலே போதும், அதுதான்யா கண்டென்ட். எனிவேஸ், எப்படி இருந்தாலும் எப்படி ஆடா அப்படின்ற மாதிரி தான் பஞ்சாப் முடிச்சிருக்காங்க. இதுதான் நீங்க ஐபிஎல்ல பார்த்த மிகப்பெரிய சர்க்கிளான்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சகோ. ஹேவ் a nice day, stay tuned சகோ.